டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை. எஸ், டிஆர்எஸ் நமக்கு ஃபேவரா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. என்னங்கிறீங்களா டிஆர்எஸ்? ஆமாங்க, டி ஃபார் தோனி, ஆர் ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் எஸ் ஃபார் சூரியகுமார் யாதவ். டிஆர்எஸ் சூப்பராக இருக்குல்ல? ஸோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ், ஹிஸ்ட்ரி டிஃபீட். வரலாறு படைச்சாச்சு. இல்லைன்னு சொன்ன எல்லா ரெக்கார்டையும் அப்படி இல்லை அப்படின்னு தகர்த்தாச்சு. ஆமாம், T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2026 நம்ம இந்தியன் டீம் தான் சாம்பியன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்தியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். நம்ம எஸ்எஸ் அகாடமி கோவை யூடியூப் சேனலுக்கு ஆதரவளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் சத்யா. இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இது எஸ்எஸ் T20 வேர்ல்டு கப் எக்ஸ்பிரஸ். கரெக்ட். டாஸ் வின் பண்ணாரு நம்மளுடைய நியூசிலாந்து டீம் கேப்டன் சாண்டர். இந்தியா நியூசிலாந்து, இந்தியா இங்கிலாந்து எப்படி பரபரப்பாக இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நியூசிலாந்து டீமு அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம். வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமுக்கு நல்ல சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஜென்டிலான ஒரு ஆரவாரம் இல்லாமல் அவங்க அழகாக கிரிக்கெட் விளையாடுவாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபேன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நியூசிலாந்து என்ன இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப் வாங்கவே இல்லை. அதனால அவங்க வின் பண்ணாலும் நல்லதுதான்னு சில ரசிகர்கள் எல்லாமும் கமெண்ட்ல இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. எஸ், நியூசிலாந்து டாஸ் வின் பண்ணோடனே நான் கூட நினச்சேன் பேட்டிங் எடுத்துட போகிறாங்களோ. ஏன்னா ஃபைனல் மாதிரியான பெரிய மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி டாஸ் ஜெயிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம டாஸை வின் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் கேப்டனுடைய டிசிஷன் தான். அது ஃபேவர் ஆச்சுன்னா ஓகே, ஃபேவரபிள் இல்லாமல் இருந்ததுன்னா நிறைய பேர் அப்செட் ஆவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கேமில் வந்து பார்ட் ஆஃப் த கேம். ஸோ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங். ஸோ அப்போவே நிறையா பேருக்கு கொஞ்சம் பாடா அப்படின்னு இருந்தது. சரி, அஹமதாபாடு ராசி இல்லை, அங்கே வந்து ஏற்கனவே ஆஸ்திரேலியாட்ட தோத்துட்டோம், க்ரௌடை சைலண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சாண்டர் சொல்லியிருந்தார். அது கூட சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கொஞ்சம் வேற ஏதாவது மாற்றி சொல்லுங்க, அதையே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு. த்ரூ அவுட் த சீரீஸ் சூரியகுமாருடைய கேப்டன்ஷிப் ரொம்ப நல்லா இருந்தது. அங்கங்கே சில இது இருந்தது, இருந்தாலுமே அதெல்லாம் ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக அதை வந்து மேனேஜ் பண்ணார். ஸோ இந்தியா டீம் வந்து ஃபைனல்ஸில் பேட்டிங் பண்ணாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அடிப்பாரா அபிஷேக் சர்மா? அபிஷேக் சர்மாவை மாற்றுவாங்களா? இல்லை, மாற்றலாம் இல்லை, அபிஷேக் சர்மாவே தான் இருந்தார். இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் 2 மேட்சா சஞ்சு சாம்சன் அந்த நாக் அவுட் வெஸ்ட் இண்டீஸுக்கு எகெயின்ஸ்டா, இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டா. சரி, இன்னைக்கும் அபிஷேக் சர்மா காலை வாரினாலும் சஞ்சு கைவிட மாட்டார் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு அதாவது ஃபைனலில் அபிஷேக் சர்மாவும் நான் அதிரடி காட்டிடுறேன்ப்பா, இல்லைன்னா அவ்வளோதான், ஆட்டம் க்ளோஸ் அப்படிங்கிற அளவுக்கு அபிஷேக் சர்மா செம அதிரடி காட்டினாரு. கிட்டத்தட்ட ஃபாஸ்டஸ்ட் 50 அவர் அடிச்சிருந்தார் 18 பால்ஸ்லேயே. எஸ், ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அடிக்க, அதிரடி அபிஷேக் சர்மா அடிக்க, அஹமதாபாத் ரசிகர்களுடைய கரகோஷம் விண்ணை தாண்டி அது இருந்ததுன்னு சொல்லலாம். எஸ், 7 ஓவருக்கே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலெல்லாம் எங்கேயோ ரன்ஸ் போயிடுது. கிட்டத்தட்ட 90 ரன்ஸ் 97 ரன்ஸ் வந்தாச்சு. நம்ம அவ்வளோ அடி. ஸோ 300 ரன்ஸ் வந்துடும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டே இருந்தாங்க. அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க, 2 பேருமே 50. அப்போ திடீர்னு நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்தோன்னே அந்த ஒயிடு பாலை அவசரப்பட்டு நம்ம அபிஷேக் சர்மா அடிக்க போய் அது காட் பிஹைண்ட். அபிஷேக் சர்மா 52 ரன்ஸுக்கு காலி. திருப்பி இந்த பக்கம் நம்ம வழக்கம் போல் இஷான் கிஷன். அது ஒரு நல்ல மூவ். இஷான் கிஷன் வந்து இந்த வேர்ல்டு கப் டீமில் வந்தது. அப்போ அவரும் அவர் பங்குக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஃபைனல்ஸு நல்ல ஸ்கோர் வரணும். ஏன்னா 250 ரன்ஸ் இங்கிலாண்டோட அடித்து அபவ் 250 அடிச்சுமே நம்மளால் வந்து
அந்த 7 ரன்ல தான் ஜெயிக்க முடிஞ்சது. அதனால இவங்க கொஞ்சம் ஏன்னா ஆலன் வந்து அதிரடி காட்டுவாரு. சவுத் ஆப்பிரிக்காவோட ஆலன் அடிச்சு குடுத்தாரு. 10 ஓவர்ல ஜெயிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான திங்கிங் எல்லாம் இந்தியன் பேட்டர்ஸ்ட்ட இருந்தது. அதனால எவ்வளோ அடிக்க முடியுமோ, அவ்வளோ அடிச்சுருவோம் அப்படின்னு நல்ல ஸ்கோர் பண்ணாங்க. இஷான் கிஷன் அவர் பங்குக்கு அவரும் 50. செமையா 6, 4 எல்லாம் நல்லா ஆடுனாங்க. அதுலயும் சஞ்சுனுடைய ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட் டெக்னிக்கல் ஸ்ட்ரோக்ஸா இருந்தது. 2 6 அடிச்சாருன்னா, அடுத்த பால் சிங்கிள்ஸ். ஸோ இதுதான் அந்த பேட்ஸ்மேனுக்கு எப்பவுமே ஒரு ஒரு காமன் கம்போஸ்டு இருந்துட்டா, அவங்க வந்து லாங் இன்னிங்ஸ் ஆட முடியும். ஸோ இது மாதிரி போயிட்டே இருந்தப்போ, ஸோ நல்ல ரன் ரேட் போயிட்டே இருந்தது. ஓவருக்கு 10, 12, 13 ரன்னுன்னு போயிட்டே இருந்தது. எப்படியா இருந்தாலும் ஒரு 275 to 300 வந்துருவாங்க. 300 கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் 270 கிட்டயாவது வருவாங்க அப்படின்னு நினைச்சப்ப, திடீர்னு என்ன ஆச்சுன்னா 16th ஓவர் நீஷம். அவர் ஓவர்ல நம்ம சஞ்சு சாம்சன் அந்த ஹிப் ஹைட்ல வந்த பால ஃபுல் டாஸ் பால் அடிக்கிறேன்னு அடிச்சு கரெக்டா லைன்ல கேட்ச். கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க வேண்டாமோ சஞ்சு சாம்சன்? ஏன்னா ப்ரீவியஸ் மேட்ச்ல 89 ரன்ஸ்ல அவுட் ஆனார். அங்க ஒரு செஞ்சுரி போச்சு. செஞ்சுரிக்காக விளையாடல அப்படின்னு இருந்தா கூட வரக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வியூ. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டோட எப்படி 89 ரன்ஸ்ல அவுட் ஆனாரோ இங்கேயும் கரெக்டாக 89 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு சஞ்சு சாம்சன். ஸோ ரைட்டு, சஞ்சு சாம்சன் போனா என்ன, நம்ம இஷான் கிஷன் இருக்காரு அப்படின்னு. சரி யாரா வருவா அடுத்ததுன்னு பார்த்தா நம்ம ஹர்திக் பாண்டியா. சரி ஹர்திக் பாண்டியா இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படின்னோன்னா, ஹர்திக் பாண்டியா 1-2 பால் எப்படி கொஞ்சம் சீசன் ஆகணும்னு பண்ணாரா என்னன்னு தெரியல. இஷான் கிஷன் உடனே அதிரடி காட்டணும்னு சொல்லி இஷான் கிஷன் அவுட். அது நீஷத்தோட ஓவர்லேயே இது எல்லாமே. இஷான் கிஷனும் தூக்கி அடிக்க போய் அவுட். ஸோ இஷான் கிஷன் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் அடுத்தது வந்துட்டார் கேப்டன். சரி அவர் கொஞ்சம் நிதானமா அடி பண்ணுவார்னு பார்த்தா கோல்டன் டக்கு சூரியகுமார் யாதவ் கரெக்டாக வச்சு அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்பில் வந்த பாலை அவர் வழக்கம் போல் டீப் ஃபைன் லெக்கில் அடிக்க போய் அங்கே நம்ம ரச்சின் ரவீந்திரா டைவ் அடித்து கேட்ச் பிடிச்சிட்டாரு. சூரியகுமார் யாதவ் டக்கு. ஒரே ஓவரில் 3 விக்கெட். ஹேட்ரிக் இல்லை, ஆனால் 3 விக்கெட். ரன்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. 14 பால்ஸ் 15 பால்ஸுக்கு பவுண்டரியே இல்லை. சரி இப்போ யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம சிவம் துபே. ஸோ சிவம் துபே வந்து ஆடுறாரு. ஸோ சிவன் துபே ஆடிட்டு பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஸோ இவங்களுடைய இது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் சிவம் துபேவும். சிவம் துபே இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணார். ஸோ அந்த 40s 50s 30s இப்படியெல்லாம் நல்லா அடிச்சிட்டு இருந்தார். நல்லா அவருக்கும் கனெக்ட் ஆச்சு. லாஸ்ட் ஓவரில் கிட்டத்தட்ட 24 ரன் அடித்து 250 அண்ட் அபவ் அந்த ஒரு கனவை நினைவாக்கினது நம்ம சிவம் துபே தான். பாராட்டுக்கள் சிவம் துபே. ஸோ இந்தியா வந்து 255 ரன்ஸ் 256 அடிக்கணும் வின்னிங்க்கு. அப்போ நம்ம நியூசிலாந்து வந்து பேட்டிங் வராங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம பும்ரா இருக்காரு, பும்ரா புயல், அந்த 4 ஓவர் இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இந்தியன் டீமுக்கு உண்டு. ஏன்னா பும்ரா மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் ஒரு ஜென்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய பவுலர்ஸ். இது மாதிரி நிறைய பேர் வரணும் இந்தியன் டீமுக்கு. நம்ம அதை வாழ்த்துவோம். அப்போ ஆலன் என்ன பண்ணிடுறாங்க டெக்னிக்கா, ஆலன் வந்து ஸ்பின்னருக்கெல்லாம் அவுட் ஆயிருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா நம்மளுடைய அக்ஷர் பட்டேலை கொண்டு வந்துட்டாரு பவர் பிளேலேயே. யாரு நம்ம கேப்டன். கரெக்டாக அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிது. டீப்பில் வந்து கரெக்டாக ஆளை நிறுத்தி வச்சு பிடிச்ச மாதிரி இருந்தது. கரெக்டாக திலக் வர்மா செம கேட்ச். ஸோ டீப்பில். சரி பும்ரா இந்த பக்கம் செமிஃபைனலில் ஃபஸ்ட்டு பால் பும்ரா பவுல் பண்ண ஃபஸ்ட்டு பாலே விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம ரச்சின் ரவீந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் செம இது இஷான் கிஷன் விட்டுருப்பாருன்னு. ஏன்னா கீப்பராக இருந்த இஷான் கிஷன் பவுண்டரி லைன் இங்கெல்லாம் வந்து நல்ல ஃபீல்டு பண்ணுறாருங்கிறதே ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ எங்கே இருந்தாலும் எல்லாரும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இன்வால்மெண்ட்டு அதுதான் வந்து கிரிக்கெட்டில் ரொம்பவே அது முக்கியம். நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கீப்பராக இருந்தாலும் சரி, பவுலராக இருந்தாலும், பேட்ஸ்மேனாக இருந்தாலும்
எந்த பார்ட்ல நமக்கு கிடைக்குதோ அந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ல இதெல்லாம் கவனிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். அப்ப இஷான் கிஷன் அவ்வளோ அருமையா டைவ் அடிச்சு பிடிச்சாரு அந்த கேட்சை. நல்ல செம கேட்ச் அதெல்லாம். ஸோ இது மாதிரி வந்து நல்ல கேட்சஸ் பார்த்தோம். அப்போவே கிட்டத்தட்ட பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட்டு காலி நியூசிலாண்டுக்கு. சரி இதுலேருந்து வர முடியாதுன்னா ஒரு பக்கம் சைஃபர்ட் அடிச்சுட்டே இருந்தார். பட் எவ்வரி ஓவர் 15 ரன்னுக்கு மேலே ரிக்வயர்டு ரன் ரேட் போகும்போது சான்ஸ் இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி எல்லாருக்குமே. சரி கொஞ்சம் ஆடட்டும் அப்படின்னு வந்தால் வழக்கம் போல் நம்ம வருண் சக்கரவர்த்தி பாவம் இந்த ஒரு 2-3 மேட்சாக அவருக்கு வந்து சரியாக வரல. நம்பர் 1 பவுலர் T20யில் இருந்தால் கூட அவருடைய பவுலிங் ஏதோ கொஞ்சம் 6, 4 இதெல்லாம் போயிட்டு இருந்தது ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்திக்கு. அக்ஷர் பட்டேல் நல்லா விக்கெட் எடுத்தார், பிலிப்ஸ் விக்கெட் எடுத்தார், செம விக்கெட் அதெல்லாம். ஸோ நல்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது ஸோ சாண்ட்னர் கொஞ்சம் இருந்தார், இப்படி இருந்தார். பும்ரா வழக்கம் போல் அந்த 16th ஓவர் இப்படி வரும் பொழுது நல்ல ஒரே ஓவர்லேயே அப்பா யாரும் கேட்ச் எல்லாம் பிடிச்சி நீங்கள்லாம் சிரமப்பட வேணாம், நானே ஸ்ட்ரைட்டாக விக்கெட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல யார்க்கர் கொடுத்து நல்ல விக்கெட் எடுத்தார் ஒரே ஓவரில். ஹேட்ரிக் வேறு வந்தது, அவன் ஹேட்ரிக்கு, ஆனால் அது வர முடியல. ஸோ 3 விக்கெட்டு கிட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த ஓவர்லேயே வந்தது அவருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் 15 ரன்ஸ். 4 ஓவரில் 4 விக்கெட்ஸ் 15 ரன்ஸ் தான் பும்ரா கொடுத்து பும்ரா தான் வந்து மேன் ஆஃப் த மேட்சை வாங்கினார். கிட்டத்தட்ட 96 ரன்ஸில் இந்தியா வந்து வின் பண்ணாங்க. நல்ல விக்ட்ரி. ஸோ நிறையா சாதனைகள் இந்தியன் டீம். அதுக்கு பின்னாடி எல்லாமே அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. சில மேட்சஸ் ஜெயிக்கலாம் தோக்கலாம் அது வேற, ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னாக்க ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமினுடைய ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், நிறையா பேருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் டீம் எஃபர்ட்டாக தான் இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த ஒரு ஸ்டார்டம் இருந்தது. அது இல்லாமல் இந்த இந்தியன் டீம் வந்து ரொம்பவே நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த கலெக்டிவ் எஃபர்ட்டுக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. டிவியில் பார்த்தவங்களும் சரி, நேராக பார்த்தவங்களும் சரி. அதே மாதிரி எல்லா பிளேயர்ஸுமே நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டோட அர்ப்பணிப்போட எல்லாருமே விளையாடினாங்க. நம்ம எப்போதுமே இந்தியன் டீமுக்கு நம்மளுடைய சப்போர்ட் இருக்கணும், அவங்க வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த ஒரு த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவை யூடியூப் சேனலில் நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசித்ததற்கு நன்றி. கண்டிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா ரெக்கார்ட் பிரேக் ஆச்சு. அதாவது கன்சிக்யூட்டிவாக ஒரு டீம் வந்து 2 T20 வேர்ல்டு கப்பை வின் பண்ணதில்லை அப்படிங்கிறது இந்த தடவை நம்ம பிரேக் பண்ணோம். ப்ரீவியஸ் நம்ம தான் டிஃபெண்டிங் சாம்பியன், ரோஹித் சர்மா வின் பண்ணி கொடுத்தாரு. உடனே வந்து இப்போ சூரியகுமார் யாதவ். ஸோ அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் டீம் வந்து மேக்சிமமாக 2 தடவை தான் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்கங்கிற அந்த ரெக்கார்டையும் நம்ம இப்போ 3ஆவது தடவையாக வின் பண்ணி பிரேக் பண்ணியாச்சு. வெரி நைஸ். அதே மாதிரி இது வரைக்கும் இந்த 10th எடிஷன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண டீமில் வின்னிங் நிறைய ரெக்கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி டாஸ் வின் பண்ணி மேட்சை தோத்தது வந்து இது செகண்ட் டைம். இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ். அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட், பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு டிசர்விங் கேண்டிடேட். அவர் நல்ல பிளேயர், நல்ல டெக்னிக்ஸ் அவர்கிட்ட நிறையா இருக்குது. அதனால தான் நிறைய ஒரு 6 அடித்தாலும் அடுத்த பால் அவசரப்படாமல் ஆடினார். சஞ்சு சாம்சனுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய ரன் ரேட்டு, ஏன்னா பாகிஸ்தான் பிளேயர் ஃபர்ஹான் வந்து டாப் ரன் ஸ்கோரராக இருந்தாலும் நம்ம சஞ்சு சாம்சன் 3rd இருந்தால் கூட அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு, அவருடைய வின்னிங் அந்த டைமிங் இது எல்லாமே அவரை வந்து 5 மேட்சஸில் அவர் வந்து இவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 321. விராட் கோலி அண்ட் இஷான் கிஷன் வந்து அடுத்த பிளேஸில் 317 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அச்சீவ்மெண்ட்.
அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா. டாப் விக்கெட்ஸ் யார் எடுத்திருந்தா அப்படின்னாக்க நம்மளுடைய தமிழகத்தைச் சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா, இவங்க 2 பேருமே 14 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தத்தில் இந்த T20 வேர்ல்டு கப் என்னதான் எல்லாரும் வந்து இந்தியாவிலேயே நடக்குது அதனால அவங்களுக்கு ஃபேவர் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, ஏன்னா செமிஃபைனலில் வாழ்வா சாவாங்கிற அந்த லெவலில் தான் போச்சு அந்த செமிஃபைனல் மேட்ச்சு. ஜஸ்ட் 7 ரன்ஸ் 1 ஹிட் அவே, அதில் தான் நம்ம வந்து வின் பண்ணோம். அதனால இந்த த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து கம்பீர் அவருடைய கோச், அவருடைய ட்ரைனிங் இதில் இந்தியன் டீம் நல்லாவே பண்ணினாங்க. நிறையா விமர்சனங்கள் வந்தால் கூட ஸோ நல்லா பண்ணினாங்க இந்தியன் டீம். அவங்கள வாழ்த்துவோம். கண்டிப்பாக இந்த மாதிரியான சுவாரஸ்யமான எபிசோடுகளை நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். அடுத்ததாக ஐபிஎல் மார்ச் 28 ஆரம்பிக்க இருக்கு. அந்த நிகழ்ச்சியையும் நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி யூடியூப் சேனலில் பாருங்கள். நிறையா மோட்டிவேஷனல் டாக்ஸ், நிறையா பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இதுதான் நம்ம சேனலில் எப்போதுமே வரும். உங்களுடைய ஆதரவிற்கு நன்றி. நான் உங்கள் சத்யா.